அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை நாம் வாசிக்கலாமா? எசாயா 45 அதிகாரம் 4 வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள். நமக்கு வரவேண்டிய நன்மைகள் ஏராளம் அந்தகாரத்துக்குள்ளே இருக்குது, ஒளிப்பிடத்துக்குள்ளே இருக்குது, நம்மளால் பார்க்க முடியலை. ஆனாலும் ஆண்டவர் அந்த கதவுகள், இருப்பு கதவுகள், வெண்கல தாழ்பால்கள், இவைகளை தாண்டி இருக்கிற அந்த நன்மைகளையும் அந்த மேன்மைகளையும் அந்த ஆசீர்வாதங்களையும் அவைகளை உடைத்து உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது எங்கேயோ மறைந்திருக்குது இல்லையா? நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் வரல. நமக்கு நிறைய, நம்ம சில நேரங்களில் நினைப்போம், வயதாயிட்டே போகுது, இன்னும் நமக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நடக்கலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அது எங்கேயோ மறைந்து தான் கிடக்குது. ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலம் வரும்போது அந்த இருப்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து கர்த்தர் நமக்குரிய நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார். அன்றைக்கி சாலமோனுக்கு தான் ஆண்டவர் ராஜ்யபாரத்தை வாக்கு பண்ணினார். ஆனால் பாருங்களேன், அதோனியா தன்னைத்தான் உயர்த்தி நான் ராஜாவேன் என்று சொல்லி அவன் தன்னை ராஜாவாக்கினான். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே தேவன் சாலமோனை சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். அவனுக்கென்று நியமித்த நன்மைகளை கர்த்தர் ஏற்ற காலம் வரும்போது அவனுக்கே கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்னும் நமக்கு கிடைக்கல, ஆனால் தேவன் நமக்கு நிச்சயமாக கொடுக்கிற தேவன். நீங்கள் நம்புங்க பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ நன்மைகள் மறைந்து கிடக்கிறது. அவைகளை நாம் பெற்று அனுபவிக்க முடியாதபடி பல தடைகளை பிசாசு வைக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் இந்த தடைகளை முறித்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வரும்போது தண்ணி இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேட்ட, இந்த கண்மலையை பார்த்து நீ பேசு, அதனிடத்து நின்று தண்ணீர் புறப்பட்டு வரும். இப்போ பாருங்களேன், இவங்களுக்கு தேவைப்படுகிற தண்ணீர் அந்த கண்மலைக்குள்ளே இருக்குது. அதை பார்த்து பேசும்போது அதை கர்த்தர் அந்த தண்ணீரை புறப்பட செய்தார். பிரியமானவர்களே, உங்களுக்குரிய நன்மைகள் எங்கே இருக்குது? உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்குது? அதை பார்த்து நீங்கள் பேசுங்க. எத்தனையோ நன்மைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. உங்களுடைய பிள்ளைகளின் கர்ப்பத்தின் கனிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்வுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. உங்களுடைய கடன் பாரங்கள் நீங்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்த நன்மைகள் அந்தகாரத்தில் இருக்கிறது, புதையல்கள் அது ஒளிப்பிடத்தில் இருக்குது, அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு சீமோன் பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான், அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் காலையில் அவன் வலைகளெல்லாம் அலசி கொண்டிருக்கும்போது இயேசு படவில் ஏறி அவன்கிட்ட சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள். அப்போ சீமோன் பேதுருவினுடைய படவு நிரம்புவதற்கான மீன்கள் ஆழத்தில் இருக்குது. அது அவர்களுடைய கண்களுக்கு தெரியலை. ஆனால் கர்த்தர் அந்த வலைகளை கொண்டு போடும்படி சொல்லுகிறார். அவர் சொன்னபடியே போடும்போது வலை கிழிந்து போகக்கூடிய அளவுக்கு மீன்கள் அகப்பட்டது. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை படகிலே உங்கள் குடும்பத்தை நிரப்ப வேண்டிய பொக்கிஷங்கள், உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகள் எல்லாமே ஆழத்துக்குள்ளே இருக்கிறது. இருப்பு கதவுகளை தாண்டி இருக்கிறது, வெண்கல கதவுகளை தாண்டி இருக்கிறது. ஆமேன். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா தடைகளையும் நீக்கி உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நன்மைகளை, வரவேண்டிய ஆசீர்வாதங்களை, வரவேண்டிய பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நாம் ஜெபிப்போமா?
ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஏராளம் நன்மைகளை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறீர். ஆனால் தடைகளை ஆண்டவரே பார்க்கும்போது எங்களால் இனி சுதந்திரிக்க முடியாதோ என்று கலங்குகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக என் ஆண்டவர் தடைகளை மாற்றி எல்லா நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வாழ்ந்திருக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள், அளவற்ற நன்மைகள் இன்னைக்கு இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். தடைகளை நீக்கி அதை உங்களுக்கு தர விரும்புகிறார். God bless you. ஆண்டவர்